மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். யோ யாரு அது? வைக்க குரல் மாதிரி இருக்குது. என்ன என்ன உனக்கு தெரியலையானே? புரட்சி புயல் வைகோ தானே? என்னையா சொன்னாந்தாலே? மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். திராவிடம், நான் உண்மையிலே வேற ஏதோ பேசணும் தான் வந்தேன். ஏங்க திராவிடம் என்ன தெரியுமா பண்ணுங்க? ஐ நோ யூ ஆர் பிஎம். நீ பிஎம்னு தெரியும். நீ பிக்னிக் மினிஸ்டரா, பிரைம் மினிஸ்டரா? மிஸ்டர் ராஜீவ், என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போ. வன்னி புலி கேட்கிறேன். கூர்வாளுன்னா, போர்வாளுன்னா, ஈழத்து எப்பா என்னென்னவோ சொன்னானுங்க. கடைசியில அப்படி சொன்னவன மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். யோ யாரு அது? வைக்க குரல் மாதிரி இருக்குது. என்ன என்ன உனக்கு தெரியலையானே? புரட்சி புயல் வைகோ தானே? என்னையா சொன்னாந்தாலே? மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சியை உடைத்துக் கொண்டு வந்தார் வைகோ. 10, 15, 16 பேர் செத்தான். எந்துக்குறா நைனா உன்னை கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு 16 பேர் செத்தான் நினைக்கிறேன். 15, 16 அவனுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு சொல்ல வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா?